சுகர் பிரஷர் அளவை சரி செய்யும் கூழாங்கல் நடைபயிற்சியின் நன்மைகள். உடற்பயிற்சி என்றால் பலரது முதல் தேர்வு நடைபயிற்சி தான். அதிலும் பல வகைகள் உள்ளன. ரேஸ் நடைபயிற்சி, ரிட்டர்ன் நடைபயிற்சி என்ற வரிசையில் பெப்பிள் வாக் என்ற கூழாங்கல் நடைபயிற்சி குறிப்பிடத்தகுந்தது. வர்ம நடைபயிற்சி என இதை சித்த மருத்துவத்தில் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் வர்மம் என்பது சித்த மருத்துவத்தில் உள்ள உட்பிரிவில் ஒன்றாகும். உடலில் உள்ள வர்மம் என்ற ஆற்றல் புள்ளிகளை செயல்படுத்த வர்ம நடைபாதை உதவுகிறது. உள்ளங்காலில் காணப்படும் வர்ம புள்ளிகள் கூழாங்கற்கள் மீது நடக்கும் போது தூண்டப்படுகின்றன. இதற்காக 8 வடிவத்தில் கூழாங்கற்கள் நிரப்பிய நடைபாதையை வீட்டில் அமைத்துக் கொள்ளலாம். வீட்டின் எந்த இடத்திலும் இதை அமைக்க முடியும். மாடித்தோட்டம், முன்புறமுள் என வசதிக்கேற்ற இடத்தில் 8 வடிவ வர்ம நடைபாதையை ஏற்படுத்தலாம். ஆற்றங்கரையில் சென்றும் நடக்கலாம். இதனால் ஏற்படும் நன்மைகள். இந்த கூழாங்கல் நடைபயிற்சியால் நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்கும். வயதானவர்கள் கூழாங்கல் போடப்பட்ட நடைபாதையில் தினமும் நடப்பதால் இரத்த அழுத்தம் குறையும். தினமும் 8 வடிவத்தில் கூழாங்கற்கள் நடைபாதையில் பயிற்சியை மேற்கொள்வதால் எடை கட்டுக்குள் இருக்கும். வீட்டிலேயே இந்த நடைபயிற்சி கூடத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்பதால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நடந்து உடலை வலிமையாக்க முடியும். கூழாங்கல் நடைபயிற்சி குடல் இயக்கத்தை மேம்படுத்தி செரிமானத்தை தூண்டுகிறது. மேலும் வாத நோய்களை தடுக்கிறது. அமைக்க வேண்டிய முறை. உங்கள் வீட்டில் 8 முதல் 10 அடி நீளத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள். வடக்கு தெற்கு பார்த்தபடி 8 வடிவத்தில் பாதை அமைக்க வேண்டும். அகலம் 6 அடியாக இருந்தால் நல்லது. இந்த பாதையில் கூழாங்கற்களை போட்டு அதன் மீது மெல்ல நடக்க தொடங்கலாம். காலில் புண்கள் இல்லாவிட்டால் காலணி அணியாமல் கூட நடக்கலாம். 10 நிமிடம் அல்லது 10 நிமிடம் 10 நிமிடம் வலது 10 நிமிடம் இடது என மாறி மாறி நடக்க வேண்டும். இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது, சிலர் 8 வடிவ நடைபாதையை சிறியதாக அமைப்பார்கள். அப்படி செய்வதால் நடைபயிற்சி செய்யும் போது தலை சுற்றல் வரலாம். 6 அடிக்கு குறைவாக நடைபாதையை அமைக்காமல் 10 அடி வரைக்கும் நடைபாதை ஏற்படுத்தினால் நடக்க இன்னும் வசதியாக இருக்கும். புதிதாக பயிற்சி செய்தால் நிதானமாக நடக்க வேண்டும். நாளடைவில் வேகத்தை கூட்டி நடக்கலாம்.